பூசுவதற்கு அனுமதி கிடையாது. பெர்ஃபியூம் கல்ச்சர், 2 கல்ச்சர் இருக்குது, 2 ஜாஹிலியத். ஒன்று பெண்களுடைய துணி ஜாஹிலியத், இன்றைய உலகில் கொடிகட்டி பறக்கும் மிகப்பெரிய ஜாஹிலியத், ஈமானுக்கு அச்சுறுத்தல். இரண்டாவதுதான் இந்த பெர்ஃபியூம் உலகம். இதிலும் பெண்கள் தான் கூடுதலான முக்கியத்துவத்தை கொடுக்கிறார்கள் என்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள். இந்த 2 மிகவும் ஆபத்தானவை. பெண்கள் அர்த்தமில்லாமல் நறுமணங்களை பயன்படுத்துவதை குறைத்துக் கொள்ள வேண்டும், தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். திஸ் கொஸ்டின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ப்ளீஸ் ரிப்ளைன் போட்டிருக்கு. இதை தமிழ்ல கொஞ்சம் விளக்கமா சொல்லிடுறேன், இங்கிலீஷ்ல போட்டிருக்கு. அதான் இங்கே பள்ளிக்கூடங்கள்ல பாலிகான பருவ வயது வந்த பெண்கள் ஸ்கர்ட் போட்டு யூனிஃபார்ம் போட்டு போக வேண்டியிருக்கு. மேலும் மதரசா போட்டிருக்காங்க. ஆனா இப்ப மதரசால அல்மாரி பள்ளி இஸ்லாமியா அல்ஜுனைட்ல எல்லாம் ஆங்கில மீடியம் இருக்கு. மலாய் தெரிஞ்சிருக்குன்னு கட்டாயம் இல்லை, அதையும் தெரிஞ்சுக்கிறோங்க. இங்க மலாய் தெரிஞ்சு அரபி தெரிஞ்சதை தான் சேஃபா போட்டிருக்கு, அதை கொஞ்சம் நல்லா விளங்கிக்கிறோங்க. சரி, இந்த மாதிரி சூழ்நிலையில நாங்க என்ன செய்யறது? இந்த மாதிரி ஒரு நாட்டில் இப்படி சூழ்நிலை என்ன செய்யறதுன்னு ஒரு கேள்வி. இன்னொரு தகவலையும் சொல்லிடுறேன். இது சம்பந்தமாக நம்ம சிங்கப்பூர் முஃப்தி அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டு பதில் கொடுத்திருக்காரு, அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறேன். கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. அப்ப அந்த பிரச்சனைகள் வரும்போது சொன்னாங்க, அந்த கல்வி யூனிஃபார்ம் 2 பிரச்சனை இருக்குது. கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து யூனிஃபார்மை இப்போதைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போலாங்கிற மாதிரி அவங்க அந்த முஃப்தி இது கொடுத்திருக்காங்க, விளக்கம் கொடுத்திருக்காங்க. இது ஒரு செய்தி. நீங்க இந்த பிரச்சனையை பொறுத்தவரையில நான் எந்த விடையும் சொல்றதுக்கு தயாரில்லை. காரணம் என்னண்டா, இது உங்க நடைமுறை பிரச்சனை, இந்த நாட்டோட சம்பந்தப்பட்ட பிரச்சனை. எனவே இது பற்றி இந்த நாட்டு அத்தாரிட்டிஸ் இருக்குது, இந்த நாட்டுடைய துறை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள், இஸ்லாமிய விவகாரத்துக்கு பொறுப்பானவர்கள், அரசு இருக்கிறது. அவர்களோடு நீங்கள் இந்த நாட்டில் வாழ்கிற ஒரு சமூகம் என்ற வகையில் நீங்கள் கலந்து பேசி ஒரு நடைமுறை சாத்தியமான ஒரு தீர்வை பெறுவதற்கு முயற்சிக்க வேண்டும். நான் இதற்கு தீர்வு சொல்வதற்கு எந்த வகையிலும் தகுதி உடையவனாகவோ அருகதை உள்ளவனாகவோ உரிமை உள்ளவனாகவோ கருதவில்லை என்பதை எனக்கு சுருக்கமாக சொல்லலாம். இதை நம்ம வகுப்புல பேசலாம், இதுக்கு சாத்தியமெல்லாம் இருக்குது. ஆனா முயற்சி பண்ணணும், கூட்டு முயற்சி தேவை. அதை நேற்று பேசணும் இல்லையா, ஐக்கியமாக இருந்தால் இதெல்லாம் நம்ம பெற முடியும். அதுதான் அது நம்மளுடைய இங்க உள்ள பிரச்சனை. இஸ்லாத்தில் பெண்கள் முகத்தை மூடுவது பற்றி எவ்வளவு அனுமதி இருக்கிறது? ஆனால் நிறைய இடத்துல இந்த கேள்வி கேட்டு பதில் சொல்லியிருக்காங்க. இப்போ புத்தகமாக வந்திருக்குது, பத்திரிகையில் வந்திருக்கு, இன்டர்நெட்ல வந்திருக்கு. பெண்களுக்கு உள்ள கடமைகளில் சமையல் எந்த அளவிற்கு இருக்கிறது? ஏனென்றால் கணவன் சமையல் ஒரு காரணம் காட்டி திட்டுவது, கடுமையான சொற்களை பயன்படுத்துவது, கோபம் கொள்வது என்பது இப்போது சமுதாயத்தில் நிலவுகிறது. விளக்கம் இதில் எல்லா வீட்லையும் கிடையாது. எங்க வீட்டுல நான் முக்கால்வாசி நான் தான் மாற்றி கொடுக்குறது, காகரி வெட்டுறது, கழுவுறது, துடைக்கிறது எல்லாமே பார்க்கறது தான். அதை விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். சொல்லுங்க. இல்ல முகத்தை போடுறத பத்தி. ஆமா, பெண்கள் முகம் மூடுவதற்கு எந்த அளவுக்கு தூரம் அனுமதி இருக்கிறது? முகம் மூட வேண்டுமான்னு கேட்கல, மூடுறதுக்கு அனுமதி இருக்குதான்னு கேட்டு இருக்குது. நான் நினைக்கிறேன் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, கண்டிப்பா பெண்கள் முகம் மூட வேண்டுமா. அதாவது 2 எக்ஸ்ட்ரீம். முழு உடம்பையும் மூடிக்கொண்டு செல்கிற சமூகம் ஒரு பக்கம், மூட வேண்டிய பகுதியெல்லாம் திறந்து கொண்டு போகிற சமூகம் ஒரு பக்கம். நமக்கு அந்த இடையில் உள்ள சமூகம் உருவானால் தற்போதைக்கு போதும். அதாவது குறைந்தபட்சம் முகம் கை தவிர்ந்த உடம்பின் ஏனைய பகுதிகளை மூட வேண்டும், 5 நிபந்தனைகளை பேண வேண்டும். உடம்போடு இறுக்கமான ஒட்டிய ஆடையாக இருக்கக்கூடாது, பல வர்ணங்களை கொண்டதாக இருக்கக்கூடாது, வாசனை திரவியங்கள் பூசப்பட்டதாக இருக்கப்படாது, காலத்துக்கு காலம் வரும் ஃபேஷனாக இருக்கக்கூடாது. இத்தகைய அடிப்படையான நிபந்தனைகளை பேணிய நிலையில் முகத்தையும் கைகளையும் திறந்த நிலையில் கூட ஒரு பெண் ஆடை அணிந்தால் அது இன்ஷா அல்லாஹ் இஸ்லாமிய ஆடையாக அங்கீகரிக்கப்படும், ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் பேணுதலுக்காக யாராவது முகத்தை மூடிக்கொண்டு செல்கிறார்களா, அவர்களை ஆட்சேபிப்பதற்கு எங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அவர்கள் தாராளமாக மூடிக்கொண்டு செல்லலாம். ஆனால் இஸ்லாமிய ஆடை என்ற வகையில் நாம் வலியுறுத்தி சொல்வது, முகம் கை தவிர்ந்த ஏனைய பகுதிகளை நீங்கள் முற்றாக ஒழுக்கமாக பண்பாடாக மூடி மறைத்துக் கொள்ளுங்கள். இதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அல்லாஹ் உங்களை பொருந்திக் கொள்வதற்கு போதுமானதாக இருக்கும். இது பற்றிய ஷரியா ஆதாரங்களை விரிவாக பேச வேண்டும். திரும்ப ஒருமுறை சொல்கிறேன், யாரும் முகத்தை மூடிக்கொண்டு சென்றால் அவரை பிழை என்று சொல்வதற்கு எமக்கு உரிமை இல்லை. அவர்களுக்கு ஆதாரம் இருக்கிறது. திறந்து கொண்டு இஸ்லாமிய ஹிஜாப் ஆடையை பேணுவர்களை பார்த்து நீங்கள் இதைவிட ஏனையோரை போல் செல்வது நல்லது என்று சொல்வதற்கு மூடிக்கொண்டு செல்வதற்கு அனுமதி இல்லை. இதை மனதில் கொள்ள வேண்டும். அந்த கேள்வி பதில முழுமை பெறல.
சமையல் அறையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிக்கு உதவியாக வரலாறுல இருக்குது சீராவில், அவர்களை தனித்து சமைத்து கொடுத்ததாகவும் இருக்குது. சரி, இதற்கு ஒரு ஹதீஸை மட்டும் நான் சொல்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், "ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லிஹி வ அனா ஹைருக்கும் லி அஹ்லி." உங்களில் சிறந்தவர் தனது மனைவிக்கு குடும்பத்துக்கு சிறந்தவரே, நான் உங்கள் அனைவரிலும் எனது குடும்பத்தாருக்கு மனைவி மக்களுக்கு மிகவும் சிறந்தவனாக இருக்கிறேன். எல்லோரும் வீட்டுக்கு வெளியே நல்லவர்கள், வீட்டுக்குள்ளே மிகவும் கெட்டவர்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஆரம்பமாக தனது வீட்டிலே மனைவிமார்களால் நேசிக்கப்படுவராக இருந்தார்கள். அதுக்கு பிரதானமான காரணம் அவருடைய எல்லா பணிகளிலும் அவர்கள் பங்கேற்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதராக இருந்து அவருக்கு இல்லாத பிஸி, அன்னாருக்கு இல்லாத பிஸி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இல்லாத பிஸி நமக்கு இருக்கிறது. இதெல்லாம் நமக்கு செய்யறதுக்கு நேரங்காலமா இருக்குது. நான் யாருன்னு தெரியுமா, என் பட்டம் என்ன தெரியுமா, பதவி என்ன தெரியுமா, பொறுப்பு என்ன தெரியுமா, எனக்கு சமையல் அறைக்குள் வர முடியுமா முதலாவது என்று சிந்திக்கிற ஆண்கள் உண்மையில் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவுக்கு மிகப்பெரிய மாற்றம் செய்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்கள் பெண்களை மதிக்க வேண்டும், பெண்கள் தமது கணவன்மாரை கௌரவிக்க வேண்டும். இவர்கள் நான் வேலை செய்கிறேன் என்று சொல்ல வேண்டும், அவர்கள் நீங்கள் போய் ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல வேண்டும். இத்தகைய ஒரு சுக்கூன், ஒரு மவத்தா, ஒரு ரஹ்மா சட்டம் அல்ல. லிஸ்ட் வச்சுக்கொண்டு பயான பார்த்து எல்லாம் குடிச்சிட்டு போய், தெரியுமா உங்களுக்கு ஹதீஸ் வந்திருக்கு, நீங்கள் வந்து சமைக்கணும். உனக்கு தெரியுமா, நீ அல்லாஹ் யாருக்கு சுஜூ செய்யறதா எனக்கு தான் சுஜூ செய்யணும். இந்த மார்க்கம் இல்ல. மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், மஹப்பா, அன்பு, அருள், அரவணைப்பு, பரஸ்பர ஒத்துழைப்பு, விட்டுக் கொடுக்கிற மனப்பான்மை, இதுதான் இஸ்லாம் எதிர்பார்க்கிற அந்த குதூகலமான குடும்பம். திரும்பவும் சொல்றேன், நாடகங்கள்ல வார கூத்தர்களும் கூத்திகளும் காட்டுற அந்த குடும்பம் அல்ல குடும்பம். அவர்களே குடும்ப வாழ்க்கை நாசமா போய் தான் நடிப்பு துறைக்கு வந்திருக்கிறாங்க ஏதாவது தேட. இவங்க எப்படி நமக்கு குடும்ப வாழ்க்கையை கட்டுத்தரலாம்? ஒரு 5 பேருடைய வெற்றிகரமான குடும்ப வாழ்க்கையை சொல்லுங்க இந்த நாசமா போன கூத்தர் உலகத்துல. சரி, உடல் களைப்பு அசதியின் காரணமாக தன் கணவன் படுக்கைக்கு அழைக்கும் போது மனைவி நிராகரித்தால் அதற்கு மலக்குகள் சவிப்பார்களா? இங்கும் நான் சட்டம் பேசவில்லை. அதாவது உடல் களைப்பின் காரணமாக ஒரு பெண் இப்படி நடந்து கொண்டால் அந்த நிலையிலும் மலக்குகள் சவிப்பார்களா? மலக்குகள் என்றாலே அவர்கள் அன்புமயமானவர்கள், ரஹ்மத்துடைய மலக்குகள். அவர்களுக்கு மனிதர்களுடைய குறைநிறைகள் தெரியும். அவர்கள் மனிதர்கள் மலக்குகள் அல்ல என்பது மலக்குகளுக்கு தெரியும். எனவே மலக்குகள் என்பவர்கள் சபிப்பதற்கென்று படைக்கப்பட்டவர்கள் அல்ல. எனவே ஆணும் தெரியும் தானே கேட்ட ஹதீஸ், மலக்கள சாபம் வேணுமா போ என்று சொல்ற நிலை பிழையானது. உண்மையில் இங்கும் அந்த பரஸ்பர புரிந்துணர்வு அவசியம். அடுத்தவருடைய விருப்பு வெறுப்புகளை, உடல்நிலை உட்பட உளநிலையை புரிந்து கொண்டு பண்பாடாக விட்டு கொடுத்து நடக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்துடைய எதிர்பார்ப்பு. அத்தகைய ஒரு சமூகத்தை தான் இஸ்லாம் கட்டி எழுப்ப விரும்புது. சட்டம் பேசுற ஒரு சமூகத்தை அல்ல, வறண்ட காய்ந்த மசாலா பேசுற ஒரு சமுதாயத்தை அல்ல. எப்படி இருக்கு அப்படி இருக்கு, ஹஜ்ரத் இப்படி சொல்றார், புத்தகத்தில் இப்படி வருது, கிதாபில் இப்படி வருது, இப்படித்தான் கேட்டோம், அப்படித்தான் சொன்ன, இதெல்லாம் மார்க்கம். இதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். இஸ்லாம் என்றது இவ்வளவு இங்கிதமான மார்க்கம், விட்டு கொடுக்கிற மார்க்கம் என்பதற்கு நிறைய உதாரணங்களை நாம சொல்லலாம். எனவே இதில் சட்டம் பேசாமல் பரஸ்பர புரிந்துணர்வோடு நடந்து கொள்வதுதான் இஸ்லாம் காட்டுற வழிகாட்டல். கணவன் நன்றாக குடும்பம் நடத்தி வந்தார், திடீரென்று அவரின் மாற்றம் வந்துவிட்டது. ஷரியத்துப்படி மனைவிக்கு தெரியாமல் 2வது கணவன் துணையை தேர்வு செய்து கொண்டார். இந்த நிலையில் கணவனின் கடமைகளை எந்த அளவு நிறைவேற்றுவது? கணவனின் குடும்பமும் இதனை கவனிக்கவில்லை. பாதிக்கப்பட்ட சகோதரின் கவலைக்குரிய சகோதரன். பின்குறிப்பு, சிங்கப்பூரில் பல கணவர்கள் நிலை இப்படித்தான். அது 2வது மணி கட்டிக்கிட்டாரு தெரியாம போய். இது மிக விரிவாக கலந்துரையாடப்பட வேண்டிய ஒன்று. இஸ்லாத்தில் பலதார மனம் இருக்குது என்ற உண்மை யாரும் மறுக்கிறார். ஆனால் இதனை துஷ்பிரயோகம் செய்பவர்கள் தான் ரொம்ப அதிகம். ரசூலுல்லாஹ்வுடைய எந்த சுன்னத்தை ஹயாத்தாக்காவிட்டாலும் இந்த சுன்னத்தை ஹயாத்தாக்க வேண்டும் என்பதுல ரொம்ப விழிப்போடு இருக்கிற நிறைய ஆண்களை பார்க்கிறோம். செய்யாட்டியும் குறைஞ்சபட்சம் பேசுவாங்க. ஆமா, 60-70 வயசுக்கு பிறகு இதை பேசுறவங்க இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் இந்த சுன்னத்தை ஹயாத்தாக்கணும். உண்மையில் இது பற்றி மிகவும் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், பலதார மனம் என்பது இஸ்லாத்தில் விதி அல்ல, அது ஒரு விதி விலக்கு. ஒரு விதி அல்ல, அது ஒரு விதி விலக்கு. இஸ்லாம் தீனுல் ஃபித்ரா, இயற்கை மார்க்கம் என்ற வகையில் எல்லா காலத்துக்கும் அது பொருந்த வேண்டும், எல்லா சமுதாயங்களுக்கும் பொருந்த வேண்டும், எல்லா மனிதர்களுக்கும் பொருந்த வேண்டும் என்பதற்காக
அத்தகைய மனிதர்கள், அத்தகைய சூழ்நிலைகள், அப்படிப்பட்ட கால நேரம் வருகின்ற போதும் ஷரியத்தில் இந்த ஷரியத் இடம் கொடுக்கக்கூடியதாக, நெகிழ்ந்து கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மறுமணம் அல்லது பலதார மணம் என்று ஒழுங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அது அசுல் அல்ல, அது அடிப்படை அல்ல. எனவேதான் குர்ஆன் கூட பலதார மனத்தை பற்றி சொல்கின்ற போது எதை அசுலாக அடிப்படையாக சொல்லியிருக்கிறது என்று சொன்னால் ஒரு மனத்தை தான், ஒரு பெண்ணோடு வாழ்வதைத்தான். சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக, தேவையின் காரணமாக எத்தனையோ நியாயங்களை நாம் அடுக்கிக் கொண்டு செல்லலாம். பலதார மனம் செய்ய வேண்டிய தேவை வரும், நிலை வரும். இது சமுதாயத்தில் சரியாக அங்கீகாரம் பெறாத காரணத்தினால் பெண்கள், என்னை மன்னிக்க வேண்டும், தனது கணவன் ஷரியாவுக்கு முரணாக நடந்து கொண்டாலும் பரவாயில்லை, முறையாக ஹலாலாக இரண்டாவது திருமணம் செய்ய மாத்திரம் நான் அனுமதிக்க மாட்டேன் என்பதில் உறுதியா இருக்கிறார். யாரிட திருப்தியை பெறதுக்காக, எந்த கௌரவம், இது என்ன மரியாதை, எதற்காக இத்தகைய ஒரு நிலைப்பாடு என்பதை நாம் சிந்திக்கணும். இது பெண்கள் தரப்புல. அதே நேரம் ஆண்கள் இரண்டாவது திருமணத்தை பற்றி சிந்திக்கின்ற போது ஒரு முறைக்கு 9 முறை சிந்திக்க வேண்டும். சிங்களத்தில் ஒரு பழமொழி இருக்குது, ஆசாவின் பெத்து சேருதே வேதனாவின் நிமாவே. ஆசையோடு எதிர்பார்த்த, அடைய மாட்டேனா, இது கிடைக்க மாட்டாதா, இது நடக்க மாட்டாதா என்று எதிர்பார்த்த எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், இது என் கையை விட்டு போக மாட்டாதா, ஏன் இந்த அநியாயத்தை செய்து கொண்டேன் என்ற மனோநிலை வராமல் அந்த விஷயம் அவரை விட்டு நீங்காது. எனவே பெரிய ஆவலோடு இருப்போம், இது நடந்தா நல்ல, நடந்ததுக்கு பிறகுதான் ஏன் இந்த அநியாயத்தை செஞ்சோம். ஒரு சகோதரர் அழகா சொன்னார், அவர் ஒரு PhD காரர், ஒரு பேராசிரியர். இரண்டாவது திருமணத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்க போது அவர் சொன்னார், என்ன பொறுத்தவரை ஒன்றே கூட அதிகம், இந்த ஆட்களையே ரெண்டை பத்தி பேசுறாங்க, ஒன்றை வச்சு படுற பாடே பெரும்பாடா இருக்குது, இவளுக்கு ஏன் ரெண்டை பத்தி யோசிக்கிறாங்கன்னு அவர் ரொம்ப பிராக்டிகலா சொன்னாரு. எனவே இன்னைக்கு நடைமுறையில ஆண்களுக்கு நான் சொல்ற அட்வைஸ், ஷரியத் அனுமதிக்கு உண்மைதான், பல வரையறைகள் எல்லாம் இருக்கு, நிபந்தனைக்கு உண்மைதான், எல்லாத்தையும் உங்களால் நிறைவேற்ற முடியுமாக இருந்தாலும் மிக கவனமாக விழிப்பாக இருங்க இந்த விஷயத்துல. சில போது அதுவே உங்களோட வாழ்க்கை நரகமா மாறுறதுக்கு காரணமா அமைஞ்சிடும். அவ்வளவுதான் நமக்கு அட்வைஸ் பண்ணலாம். ஆனா மார்க்கத்துல இடம் இருக்குது வரையறைகளோட. பத்திரியோட இன்ஷால்லா முடிச்சிருவோம். அதுக்கிடையில பெண்கள் போனா கூட தனியா எழுந்துச்சு போயிடலாம். கணவன் உள்ளத்தை குளிர வைக்க வேண்டும், தேங்க் சொல்ல வேண்டும் என்று கூறினீர்கள். மனைவி உள்ளத்தை குளிர வைக்க வேண்டும் என்று கணவனுக்கு ஏன் அறிவுரை கூறவில்லை? வெரி குட், நல்ல கேள்வி. முடிச்சுக்கிறேன். குடும்பத்தில் உள்ள மற்ற உறுப்பினர்கள் மத்தியில் கணவன் மனைவிக்கு எதற்காகவாவது தேங்க்ஸ் என்று சொல்லி இருக்கிறார்களா? திங்கள் முதல் சனி வரை நீ சமைத்தாய், இன்று ஞாயிறு விடுமுறை, நான் சமைத்து விடுகிறேன் என்று கணவன் சொல்வது கூட இல்லையே. ஓகே, அதாவது பெண்கள் தமது கணவன்மாருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னீர்களே, உரிமை குரல் எழுப்பப்பட்டிருக்குது. அதே நேரம் ஏன் கணவன்மார் தனது மனைவிமாருக்கு நன்றி சொல்ல கூடாது, நன்றி சொல்ல வேண்டும் என்பதை ஏன் நீங்கள் சொல்ல வேண்டும் கேட்டிருக்கீர்கள். முதலாவது தலைப்பை புரிந்து கொள்ள வேண்டும். நான் இங்கு கவலையோடு சொல்கிறேன், உலமாக்கள்கிட்ட பயான் என்று சொன்னாவே சாம்பாரு அச்சாறு, தலைப்பு கிடையாது, டாபிக் கிடையாது, சப்ஜெக்ட் கிடையாது. ஒரு தலைப்பில் 9000 விஷயங்களை பேசி முடிக்க வேண்டும். வரும்போது ஒருவர் சொல்வார், இதையும் சொல்லுங்கள், இதையும் சேர்த்துக் கொள்ளுங்கள், இதையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். இதனால் தான் மெசேஜே போவதில்லை. ஏண்டா எந்த வகையான ஒரு போக்கஸ் கிடையாது, ஹைலைட் கிடையாது, எல்லாத்தையும் பேசுறது. கொத்துபாலையும் அப்படி, பயான்லயும் அப்படி, ஹதீஸ்லயும் அப்படி. இதுல விளைவு என்ன தெரியுமா? ஃபைனலி ஒரு போக்கஸ் இல்ல. இப்ப நாம என்ன செஞ்சிருக்கோம்டா, தெளிவான ஒரு தலைப்பு, முஸ்லிம் பெண்களின் கடமைகள், முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி தனது வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்வார் என்பதுதான் பேசினோம். நம்மிடம் தலைப்பு இருக்குது, நீங்க ஆர்கனைஸ் பண்ணுங்க, நான் பேசுறேன். ஒரு ஆணின் கடமைகள் இங்க பிரசன்டேஷனாக வச்சிருக்கிறேன். ஒரு ஆண் தனது மனைவிக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் என்ன, அதை கேட்டீங்கன்னு சொன்னா சில நேரம் பெரிய குழப்பம் வீட்டுல வரும், ரெண்டும் சேர்ந்து. வடமே அந்த தலைப்பையும் செய்யறது. ஒரு முன்மாதிரி முஸ்லிம் ஆண் தனது குடும்பத்தோடு ஒரு தலைப்பு நம்மகிட்ட இருக்குது. சரி, அந்த தலைப்புல ஆண்களுக்கு நாம எல்லாத்தையும் சொல்லுவோம். இங்கேயும் நான் சில இண்டிகேஷன் செய்யாமல் இல்ல. வீட்டுல வேலை செய்யற பெண்ணை பார்த்து சும்மா வீட்டுல இருக்கிறான்னு சொல்றது எவ்வளவு பெரிய அநியாயம் என்று சொன்னா இல்லையா? இதுக்கு சொன்ன பிறகு இந்த பெண்கள் இருக்கிற ஒரு குறைபாடு இருக்குது. ஒன்றுமே இல்லாட்டி சும்மா இருப்பாங்க, 2 காட்டினா 10 வேணும்னு சொல்லுவாங்க.
நான் தமாஷா சொன்னேன். நாம கொடுக்கறது இல்ல, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தந்தது. நான் யாரு இடையில நின்று பூசாரி வேலை பார்க்க? நம்ம 2 தந்திருக்கிறேன், அதிகமா கேட்டு அதையும் பறிச்சிருவேன்னு சொல்றதுக்கு. நான் ஏன் சொல்றேன்டா, உண்மையிலே இந்த மார்க்கத்துல எல்லாம் உங்களுக்கு தரப்பட்டிருக்குது. ஆண்கள் பெண்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் பொறுப்புகள் பற்றி நிறையவே பேசப்பட்டிருக்குது. எனவேதான் நான் சொன்னேன், பெண் என்பவள் ஆணுக்கு குற்றேவல் செய்வதற்காக படைக்கப்பட்டவள் என்பது இஸ்லாத்தின் நிலைப்பாடு அல்ல. அவளுக்கு நன்றி சொல்பவராக ஆண் இருக்க வேண்டும் என்பதுதான் மார்க்கத்தின் நிலைப்பாடு என்பது எனது முழு உரையிலும் அப்படியே இடையோடு இருக்கும் நினைக்கிறேன். தெளிவாக முடிவாக இதனை சொல்லவில்லை என்று அந்த சகோதரி ரொம்ப ஆதங்கப்பட்டிருக்கிறார். நான் கூட அப்படித்தான் நினைச்சேன். அடுத்த விட அந்த டாபிக் போட்டுருவோம். கணவன் படுக்கை கலைக்கும் போது மனைவி இணங்காவிட்டால் குற்றம் சரியே. மனைவி உடல்நல குறைவாக இருக்கும்போது மனநிலை சரியில்லாவது சைக்காலஜி கூட தெரியாத கணவன் என்கிற ஆண் படுக்கை கலைப்பு சரியா? அது பிழை. அது ஏற்கனவே சொல்லிட்டேன். கணவன் வீடு திரும்பும் போது மனைவி கொடுக்கும் ரிசப்ஷன் பற்றி விமர்சித்தீர்கள். அந்த கணவன் சலாம் சொல்லி கதவை தட்டி டியர் நான் வந்திருக்கிறேன் டியர் என்று இங்குள்ள ஆண்கள் யாராவது கூறியிருக்கிறார்களா? கூற வேண்டும். சொல்லலாம். பரஸ்பர மவத்தா ரஹ்மா, ஒரு பக்க அன்பு, ஒரு பக்க காதல், ஒரு பக்க நெருக்கம், ஒரு பக்க ரெஸ்பான்ஸ். நான் பேசல, இரு பக்க ரெஸ்பான்ஸ். நீங்க ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். நான் 2-3 இடத்துல சொல்லி இருக்கிறேன். இந்த ரெக்கார்ட் எல்லாம் வெளியே போகுது. போன பிறகு அந்த ஆட்களே கேட்டு நமக்கு சொல்றாங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். நான் ஒரு நாட்டுக்கு போயிருந்தேன், ஒரு மேற்குலக நாட்டுக்கு போனா எனக்கு அதிசயம் என்னண்டா, மனைவியுடைய பேரை சொல்லி இங்க வாடி என்று சொன்னார். அவர் பிறகு சொன்னாரு, நான் பேசுற உனக்கு கேட்குது இல்லையா, இங்க வா அப்படின்றாரு. எனக்கு அதிசயமா இருந்துச்சா, நம்ம ஊர்ல அப்படி பேசுறது இல்ல. அதாவது வைஃபுக்கு வாங்க போங்கன்னு தான் பேசுவோம். சரியா? வாங்க போங்க எடுங்க அப்படிதான் பேசுவோமே தவிர இங்க வாடி போடின்னு பேசுறது இல்ல. சில ஏரியாக்கள் இருக்கிறதா கேள்விப்பட நம்ம நாட்டுல, நம்மகிட்ட இல்ல. எனக்கு அடி இந்த மேற்குலக நாட்டுல இவ்வளவு காலம் வாழ்ற இந்த ஆள் கூட அங்குள்ள அசிங்கங்களை எல்லாம் வச்சு கொண்டிருக்காரு. மேற்குலகத்தில் அசிங்கெல்லாம் உள்வாங்கிட்டாரு, நம்ம நாட்டு அசிங்கத்தை விடல வச்சு கொண்டாரு. அப்ப அவர்கிட்ட கேட்ட, என்ன இது இப்படியா வைஃபை கூப்பிடுறது, வாடி போடி வா போ, என்ன இது மரியாதையா பேச, எப்படி அப்ப பேசணுமான்னு கேட்டாரு. நான் சொன்ன வாங்க போங்க. என்ன தெரியுமா செஞ்சாரு, அவருக்கு இது பெரிய தமாஷா போயிட்டு பேரை சொல்லி வாங்க போங்க. இப்ப எப்படி நான் 8ஆம் முறையா அந்த நாட்டுக்கு போய்க்கிறேன், இந்த கெசட் அவருக்கு போகும் கண்டிப்பா. அவர் இப்ப நான் போன உடனே வீட்டுல உள்ள வைஃபை வச்சு இங்க வாங்கம்மா, இங்க கொஞ்சம் இதை வந்து எடுங்க என்று அவருக்கு இது ரொம்ப பெரிய ஜோக்கா போயிடுச்சு. இப்ப நான் சொன்னேன் திருப்பி அவருக்கு, கடந்த முறை போன நேரம் அவர்கிட்ட சொன்னேன், சரி நீங்க இங்க வாடி என்று சொல்ற நேரம் அவரு நில்லுடா நான் வாரேன் என்று ஏன் சொல்லக்கூடாது? ஏன் சொல்லக்கூடாது? இல்லாட்டி நீ போடி இந்த கொலை நீ போடா என்று ஏன் சொல்லக்கூடாது? அப்படி சொல்ல ஆணாதிக்கம். அப்படி சொன்னா என்ன நடக்கும்? அவர் சொல்லல, நான் வேறொரு சபையில வச்சு இதை கேட்ட நேரம் எல்லாருக்கும் கொதிப்பு வந்துட்டு, இவர் என்ன ஒரு புதிய மார்க்கம் பேச வராரு, இப்ப ஆண்களை கேவலப்படுத்துற கூட்டத்தில் சேர்ந்துட்டாரோ, ஏன் பேசக்கூடாது? ஆனா நான் நினைக்கிறேன் நம்மளோட கலாச்சாரம் கல்ச்சர் என்ற வகையில ரொம்ப நெருக்கத்தை காட்டுறதுக்கு அப்படித்தான் பிறகு வழக்கம் சொல்லப்படுச்சு. எந்த அளவுக்கு அந்நியோன்யம் சொன்னா எந்த வகையான அந்த இதுவும் கிடையாது, ரொம்ப நெருக்கம், வா போன்னு சொல்ற அளவுக்கு. அதே மாதிரி அவருக்கு அந்த அன்பு வந்து கணவனை பார்த்து ஐயோ வாடா இங்க சொல்லிட்டாண்டா என்ன நடக்கும் தான் நான் கேட்கிறேன். எனக்கு பயமா இருக்கு, வீட்டுல நான் அப்படி சொன்னேன்டா, நான் கேட்டு பார்த்தேன் சும்மா வாடி பொடி நானும் பேசட்டுமா, இப்படி மெட்ராஸ் அவர்கள் அப்படித்தான் பேசுறாங்கன்னு சொல்லி பேசி பாருங்கண்டா. ஆமா விஷம் பரிச்சையா இருக்கும். ஓகே இல்ல, அதாவது இது தமிழ் மொழியில உள்ள ஸ்பெஷல் கோளாறு. அதாவது பூர்வீக தமிழ்ல அவன் அவள்ங்கிற வார்த்தை தான் இருந்திருக்கு. இப்ப தமிழனுக்கு சும்மா இருக்க முடியாது, மரியாதை கொடுக்கணும். கொஞ்சம் ஒரு பணக்காரனை பார்த்தோ பதவியில் இருக்கணும் பார்த்தா அவர்ங்கிறது, அப்புறம் அவர்கள்ங்கிறது, அப்புறம் அதுவும் பத்தாதுன்னு ஸ்ரீ ஸ்ரீ மகா கணம் எல்லாம் சொல்றது. ஆக இது மொழியின் கோளாறை தவிர நம்மள ஆம்பளையில பொம்பளை சொல்றதுல ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஏன்டா அரபியிலேயோ நான் நினைக்கிறேன் ஆங்கிலத்திலேயோ அந்த வார்த்தையில ஹீ ஷீ தான் இருக்குது. ஆக நம்ம என்ன செய்யலாம்னா அந்த மொழியை திருத்தி நம்ம சரியா நடந்துக்கணும்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரி வாங்க போகணும்னு கூப்பிட வேண்டியது. இல்லாட்டா நம்ம தமிழ்நாட்டில் கிராமத்தில் வா போன்னு தான் கணவன் பண்ணி பேசிக்கிறாங்க. ரொம்ப அன்பா இருப்பாங்க, வா காளிமுத்து எடுத்து வையுமாங்க, வா செல்லம்மா அதை எடுத்து வையுமாங்க, ரொம்ப அந்யோன்யமா இருப்பாங்க. அதுதான் ஒரிஜினல் தமிழ். அங்கே தங்கி போச்சு. பட்டணத்தில் இருக்கிற தமிழெல்லாம் என்ன செஞ்சுட்டான், தப்பா நடக்க ஆரம்பிச்சுட்டான். வசதியான பார்த்து மரியாதை கொடுக்கறது, வசதி குறைவான பார்த்து அவனுங்கிறது. அதனால மொழியோட கோளாறு தான் இது, வேற ஒன்றும் இல்லை, வேணுக்குன்னு செய்யல.
அடுத்த கேள்வி, தற்கால நிர்வாண கலாச்சாரத்திற்கு இடையில் எமது பெண் குழந்தைகளை எவ்வாறு இஸ்லாமிய அச்சில் வார்த்தெடுப்பது? இது முக்கியமான ஒரு கேள்வி. இன்ஷா அல்லாஹ் நம்முடைய அடுத்த அமர்வின் போது இதற்கான ஒரு விளக்கத்தை விடையை இன்ஷா அல்லாஹ் தரலாம் நினைக்கிறேன். குழந்தை வளர்ப்பு, குழந்தைகள் அல்லாஹ்வுடைய அமானத் ட்ரஸ்ட் என்ற தலைப்புல நம்ம பேச இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் சனிக்கிழமை அல்லன்னு சார் அந்த தலைப்புல இது பற்றி ஒரு விளக்கத்தை தரலாம்னு நினைக்கிறேன். தீனியாத் வகுப்பறையில் திரையின்றி பெண்கள் அமர்ந்து கல்வி பயில அனுமதி உள்ளதா? அதன் வரைமுறை என்ன? ஆமா, இதுவும் ஒரு நடைமுறை பிரச்சனை. உண்மையில் ஒழுக்கமாக இருந்து கட்டுப்பாடாக இருந்து இஸ்லாமிய உடைகளை பேணி பார்வையை தாழ்த்தி, அதாவது உஸ்தாதும் பாடம் நடத்துபவரும் பாடத்தில் கலந்து கொள்பவர்களும் பார்வையை தாழ்த்தி அதே நேரத்தில் இஸ்லாமிய உடைமுறைகளை கலந்துரையாடல் ஒழுக்கங்களை எல்லாம் பேணி நடக்கின்ற போது அனுமதிக்கலாம் என்று சொல்கிறேன். ஏனென்றால் இன்று என்ன நடந்திருக்கிறது என்றால், பள்ளிவாசலிலும் ஹதீஸ் மஜ்லிஸிலும் மாத்திரம்தான் இஸ்லாமிய வரையறைகள். ஏனைய திருமண வீட்டிலோ அல்லது கடை தெருவிலோ ஏனைய இடங்களிலோ எந்த வரையறையும் கிடையாது. எனவே இங்கு என்ன நடக்கிறது என்றால், இப்படியான கடுமையான வரையறைகளை நாம் போட வேண்டும் என்று விரும்பினாலும் போடுகின்ற போது சாத்தியமற்றதாக மாறி சில போது எதுவும் நடக்காத நிலை உருவாக்கி விடுகிறது. எனவே கண்டிப்பான கட்டுப்பாடுகளோடு வரையறைகளோடு இதனை ஓரளவு நாம் அனுமதிப்பதுதான் பொது நலனுக்கு, ஷரியாவுடைய நலனுக்கு, தீனுடைய நலனுக்கு எல்லா வகையிலும் பொருத்தமாக இருக்கும் நாம் கருதுகிறோம். அந்த வகையில உஸ்தாத்மார்களும் சரி, பாடங்கள் நடத்துவர்களும் சரி, இந்த விஷயத்தில் மிகவும் பேணுதலாக இருக்க வேண்டும் என்றும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் ஒரு குறிப்பாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மனைவி முரண்படுகிற போது அவளை அடிக்க அனுமதிக்கிற இஸ்லாம், கணவன் அநீதி இழைக்கிற போது அவனை அடிக்க மனைவிக்கு உரிமை வழங்கி இருக்கிறதா? எங்க ஊர்ல நான் பார்த்திருக்கிறேன், ஒரு ஆளை மனைவி அடி கொடுக்கும். அவர் நான் போய் கடையில் உட்கார்ந்து சொல்லுவாரு, நான் மிலிட்டரியில இருந்தேன் தம்பி அப்படி இப்படிமாரு. ஆனா அடி வாங்கிட்டு வந்துருவார். ஆனா அது நடந்திருக்குது. உங்களுக்கு முடியுமா? நீங்க சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. அதாவது எந்த நிலையிலும் ஒரு மனைவி தனது கணவனுக்கு அடிக்க மாட்டார். எதை போலண்டா ஒரு தந்தை தனது மகனுக்கு அடிப்பார். மகன் வந்து கேட்பாரா, எனது தந்தைக்கு மகனுக்கு அடிக்க எனக்கு அடிக்க அனுமதி இருக்கும் என்றால் ஏன் திருப்பி எனது தந்தைக்கு அடிப்பதற்கு எனக்கு அனுமதி இல்லை? அப்படி கேட்டால் அந்த பையனுடைய பண்பாட்டில் உள்ள கோளாறை காட்டும் அல்லது தலையில் உள்ள கோளாறை காட்டும். ஏன்னா தந்தையுடைய அந்தஸ்து. அதே போல நாம் எவ்வளவு இங்கு உரிமைகளை பற்றி பேசினாலும் கணவன் என்பவர் எத்தகைய ஒரு அந்தஸ்தில் இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டால் ஒரு பெண் இந்த கேள்வியை கேட்க மாட்டார். எனது தாய் அடித்தால் திருப்பி தாய்க்கு அடிக்க முடியாதா? ஏன் அடிக்க முடியாது? நானும் மனிதன் அவளும் மனிதன் என்று கேட்க மாட்டாங்க யாரும். இதே நிலையில தான் ஒரு கணவன் இருக்கிறார். எந்த அளவுக்கு என்றால், இறுதியா ஒரு குறிப்பை சொல்றேன் இந்த கேள்வியோடு தொடர்பாக. ஒரு ஆண் திருமணத்துக்கு பிறகும் தனது பெற்றோருக்குத்தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் நான் எனது உரையில் குறிப்பிட்டது போல பெற்றோரை தொடர்ந்தும் பராமரிக்க வேண்டும், அவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்றிருந்தாலும் திருமணத்துக்கு பிறகு ஒரு பெண்ணுக்கு முதன்மை பெறுபவர் அவருடைய கணவரே. எனவே குறைந்தபட்சம் பெற்றோருடைய அந்தஸ்தில் கணவன் இருக்கிறார். இந்த கேள்வியை திருப்பி பெற்றோருக்கு அடிக்க முடியுமா என்ற கேள்வியை கேட்க மாட்டோம் அல்லவா? அது தோன்றாதல்லவா? அப்படியான ஒரு மனோநிலை வரும், அது விகாரமான ஒரு மனோநிலையாகத்தான் இருக்கும் என்பதை நீங்கள் 100% ஏற்றுக்கொள்வீர்கள் அல்லவா? அதே போலதான் ஏன் எனது கணவனுக்கு திருப்பி அடிக்க முடியாது? இந்த உணர்வு வந்தாச்சு, செயல்படுத்தப்படுகிறது, அமுல்படுத்தப்படுகிறது உலகத்தில். நான் ஏற்கனவே சொன்ன அந்த கலாச்சாரத்தில், நான் சொன்ன அந்த ஜெண்டர் பெர்ஸ்பெக்டிவோட விளைவாக, நான் சொன்ன அந்த லைஃப் பார்ட்னர் கண்ணோட்டத்தில் விளைவாக, அடிச்சா திருப்பி அடிப்பேன், நீ உடமுந்தி நான் உன்னை விட்டுருவேன், நீ எனக்கு டிவோர்ஸ் தர முந்தி நான் உனக்கு டிவோர்ஸ் தருவேன். இது கலாச்சாரம் வந்துட்டு. இதுல பாதிப்புகள் இதை பார்த்து பார்த்து கேட்டு கேட்டு நான் சொன்ன அந்த கத்தி இல்லாம ரத்தம் இல்லாம நடக்கிற அந்த யுத்தம், அந்த மீடியா ஓர் நம்மளோட மூளை எல்லாத்தையும் கழுவி மனசுள்ளுக்கு இந்த கேள்விகள் பிறந்த வண்ணமே இருக்குது. கடைசி கேள்வி கொஞ்சம் ஒரு சின்ன உரை மாதிரி சகோதரி கஷ்டப்பட்டு எழுதியிருப்பாங்க, சகோதரி தெரியல, முடிச்சிருவாங்க. என்னதான் பெண் உரிமையை பேசினாலும் இன்றைய உலகின் சராசரி ஆண், அதாவது நமது சக தமிழ் முஸ்லீம் மனைவியை, சகோதரியை, தாயை, மகளை நடத்தும் விதம் நியாயமானதாக இல்லை. இங்கு பான் சிங்கப்பூரியன் தமிழ் முஸ்லீம் மென் உடைய அணுகுமுறை வேறு. அது பல்வேறு கலாச்சார புரிந்துணர்வில் உள்ளது. இந்தியாவிலிருந்து சமீப காலத்தில் இங்கு வந்துள்ள தமிழ் முஸ்லீம் மென் உடைய அணுகுமுறை வேறாக உள்ளது.
கணவன் மனைவியை நல்ல தோழியாக சமூகத்தில் கூட சொல்ல வேண்டாம், தன்னளவில் கூட நடத்துவதில்லை. மனைவியாக உள்ளவளோ பயந்து பயந்து கணவனிடம் பேசுகிறாள். எங்கே கணவன் என்கிற இந்த முதலாளி மனம் கோணி தன்னை வெறுத்து விடுவானோ என்று நடுங்கி நடுங்கி சமைத்து போட்டு படுக்கையை கூட பகிர்ந்து கொள்ள உத்தரவுக்காக காத்திருக்கிறார். இதெல்லாம் மேட் இன் இந்தியா முஸ்லீம் ஆண்கள். சிங்கப்பூரில் பிறந்து வளர்ந்து கணவன் மனைவிக்கு பொருளாதாரம் ஒரு பெரிய இடைஞ்சலே கிடையாது. விளைவு டைவோர்ஸ். மனிதநேயம், புரிந்துணர்வு, குடும்பத்தில் நட்பாக இருத்தல், இந்த பாடம் எல்லாம் எல்லா தமிழ் முஸ்லீம்களுக்கும் எட்டாத இடத்தில் உள்ளது. இப்படிப்பட்ட தமிழ் முஸ்லீம் ஆண்களுக்கு சாட்டையடி கொடுப்பது எப்படி? ஆமா, அதாவது தமிழ் முஸ்லீம் ஆண்கள் என்று சொல்லி பொய்யா போலியா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சரி, நான் நினைக்கிறேன் அந்த சகோதரி பாதிக்கப்பட்டிருக்கலாம் அல்லது மற்றொருவருடைய பாதிப்பை அவர் அறிந்திருக்கலாம். சரி, ஏதோ இந்த சமூகத்தில் வாழ்ற காரணத்தினால ஏதோ தமிழ் முஸ்லிம் ஆண்கள் மாத்திரம்தான் கொடுமை செய்கிறார்கள் நினைக்கிறீர்கள். ஆனா உண்மையான தகவல்களை பாப்பீங்கன்னு சொன்னா நாரி நாத்தம் எடுக்கிற ஒரு நாகரிகத்தை தான் நாங்க உலகத்துல பாக்குறோம். இந்த தமிழ் பேசும் முஸ்லிம் ஆண்கள் கூட அடித்தாலும் கூட பண்பாடா நடந்து கொள்கிறார்கள். அடித்து விட்டு அரவணைக்கிறார்கள். அவர்கள் அடித்து துரத்தியே விடுகிறார்கள். அடுத்த நாளே டிவோர்ஸ் பண்ணி விடுகிறார்கள். இதுதான் இன்றைய உலகம். எனவே தமிழ் முஸ்லிம் சகோதரர்கள் என்ற அந்த வரையறை நான் ஒரு நாளும் அங்கீகரிக்க மாட்டேன். பொதுவாக உலகத்தில் பெண்களுக்கு அநியாயம் நடக்கிறது, வகை வகையாக நடக்கிறது, விதவிதமாக நடக்கிறது. நம்மவர்கள் கொஞ்சம் விகாரமாக நடந்து கொள்வார்கள், அவர்களோ பண்பாடாக அறுப்பார்கள். இதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்குது. யாரு செய்தாலும் இது மாபெரும் குற்றம், கொடுமை. இதற்கு காரணம் நீங்கள் சொல்ற மனிதநேயம். அந்த சொற்பிரயோகங்கள் எடுங்க. மனிதநேயம், புரிந்துணர்வு, நட்போடு நடத்தல். இதை எந்த கவுன்சிலரும் தரையலாது, எந்த மோட்டிவேட்டரும் தரையலாது, எந்த சைக்கியாட்ரிக் டாக்டரும் தரையலாது, யாரும் உங்களுக்கு தரையலாது. இந்த புரிந்துணர்வு வர வேணுமா, மனிதநேயம் வர வேணுமா, குடும்பத்தில் நட்போடு நடக்கிற மனோபாவம் வர வேணுமா, ரப்புல் ஆலமீனான அல்லாஹ்வை பயந்து நடக்கிற நிலை வரணும். திரும்பவும் சொல்றேன், அலி அல்லாஹ்வுடைய மகன் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மனிதனுக்கு சொன்னது, உனது மகளை அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடக்கிற ஒரு ஆணுக்கு திருமணம் முடித்து வை. அவன் அந்த பெண்ணை விரும்பினால் கௌரவமாக நடத்துவான். அந்த பெண் அவனுக்கு பிடிக்காத போது குறைந்தபட்சம் அந்த பெண்ணுக்கு அநியாயம் செய்ய மாட்டான். அல்லாஹ்வை பயந்தவனாக நடந்து கொள்வான். தக்குவா இல்லாத இடத்தில், இறையச்சம் இல்லாத இடத்தில், ஈமான் இல்லாத இடத்தில், நாளை மறுமையில் எனது நடத்தைகளுக்கு பதில் சொல்ல வேண்டுமே என்ற பயம் இல்லாத இடத்தில் ஒரு நாளும் மோரல் எஜுகேஷன், அந்த மோட்டிவேஷன், இந்த கவுன்சிலிங் ஒன்றும் எந்த பயனையும் தராது என்ற உண்மையை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். எனவே நட்பு, மனிதநேயம் எல்லாம் வரும் ஈமானுக்கூடாகத்தான், இஸ்லாத்துக்கூடாகத்தான், தக்குவாவுக்கூடாகத்தான். அதனை உங்களது குழந்தைகளில் வளருங்கள், இளைஞர்களில் வளருங்கள். நிச்சயமாக வளமான வாழ்க்கை இந்த உலகத்தில் கிடைக்கும். இந்த உலகத்துக்கு பின்னால நிலையான நிரந்தரமான மறுமையில கிடைக்கும். அல்லாஹ் போதுமானவன். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. துஆ இஸ்திக்பாரா சொல்லி முடிக்கிறது. அமர்ந்திருங்க. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த نستغفرك ونتوب إليك وصلى الله وسلم على خير خلق سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. والسلام عليكم ورحمة الله وبركاته.